கோவம் இன்னும் தீரலையா? பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிக்க கூடாதா? உங்க மனசுல இடம் பிடிக்க நான் பூசிக்கிட்ட வண்ணம் தப்பா இருக்கலாம், ஆனா என் எண்ணம் தூய்மையானது. ஐ எம் சாரி லட்சுமி, கடவுள் மேல ஆணையா சொல்றேன், அந்த மாதிரி எண்ணத்துல நான் உன்கிட்ட பழகல. கண்ணு இல்லாதவன் நினைச்சு உன் மேல பரிதாபப்பட்டேன், அதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. நிஜமாவா? நிஜமாத்தா, என் கல்யாணத்துக்கு வந்து சேரு. அனு, சும்மா சொல்லக்கூடாது. பட்டுப்புடவை வாங்க காஞ்சிபுரத்துக்கு போனா எதை செலக்ட் பண்றது எதை ரிஜெக்ட் பண்றதுன்னு முதல்ல உனக்கு கூட ஒண்ணும் புரியல. ஆமாங்க, முதல்ல ஒண்ணுமே புரியல, அப்புறம் தான் புரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் என்னால கரெக்டா செலக்ட் பண்ண முடிஞ்சது. நான் புடவைய சொன்னேன். ஐ see. ஆமா, முதல்ல நான் உன்னை சந்திச்சப்ப நீ ரொம்ப ஒல்லியா இருந்த. இப்ப அனு, நீ குண்டாயிட்டல? ஆமா, அணுகுண்டாயிட்டேன். பார்த்து வெடிச்சிட போற. இப்ப வெடிக்க மாட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வெடிப்பேன். I see. ஒரு நிமிஷம், என்ன ரிப்பேர்னு பார்த்து வந்துடுறேன். கொஞ்சம் பேனட் தரேன். இன்னும் சரியாகல, வானம் வேற மின்னது, மழை வரும் போல இருக்க. என்ன ரிப்பேர்னே தெரியல, பாதி வழியில வந்து ட்ரபிள் பண்ணுது. ஐயோ, மழை வந்துருச்சு, இப்ப என்ன பண்றது? வாங்க அங்க போயிடலாம். என் இதய ராணி தேகம் ஓர் இனிமையான ராகம், அந்த பொழுது சாயும் நேரம் அதை பாடி பார்க்க வேண்டும். என் இதய ராணி தேகம் ஓர் இனிமையான ராகம், அந்த பொழுது சாயும் நேரம் அதை பாடி பார்க்க வேண்டும்.
சத்தம் குறைவாக முத்தம் பரிமாற சத்தம் குறைவாக முத்தம் பரிமாற பித்தம் தலைக்கேற சித்தம் தடுமாற என் இதய ராணி தேகம் ஓர் இனிமையான ராகம் அந்த பொழுது சாயும் நேரம் அதை பாடி பார்க்க வேண்டும். தென்னங்குரு தாட தென்றல் வளைக்காதோ தென்னங்குரு தாட தென்றல் வளைக்காதோ பின்னி பிணைந்தாட பக்கம் நெருங்காரோ தொடும்போது மின்னல் இறங்காதோ தொடும்போது மின்னல் இறங்காதோ சொல்லில் அடங்காதோ சொர்க்கம் விளங்காதோ உன் இதய ராணி தேகம் ஓர் இனிமையான ராகம் அந்த பொழுது சாயும் நேரம் அதை பாடி பார்க்க வேண்டும். காமன் படைத்தானோ கையில் கொடுத்தானோ மாலை பொழுதாக மையல் வளர்த்தானோ என் இதய ராணி தேகம் ஓர் இனிமையான ராகம் அந்த பொழுது சாயும் நேரம் அதை பாடி பார்க்க வேண்டும். ஹலோ என்ன அதுக்குள்ள அவசரம்? இது அவசரம் இல்ல, அவசியம். நான் மட்டும் அனாவசியம் தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் நைட்டோட தாத்பரியம் என்ன தெரியுமா? என்ன? உங்களை நான் புரிஞ்சுக்கணும், என்ன நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட்.
அப்புறம் தான் நைட் என்ன பத்தின ஒரு உண்மைய நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு முன்னால எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுக்கணும். என்ன சத்தியம்? நம்பர் 1, நான் சொல்ல போற உண்மை உங்களை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே. நம்பர் 2, நீங்க அதுக்கப்புறம் 2ஆம் கல்யாணம் செஞ்சுக்க கூடாது. அக்செப்டட். நம்பர் 3, இனிமே நமக்குள்ள நடக்கிற விஷயம் இந்த 4 சுவத்துக்குள்ளதான் இருக்கணும், வெளியே சொல்லக்கூடாது. இங்க நடக்கிற விஷயத்தை எப்படி வெளியே சொல்ல முடியும்? ஆமா, எதுக்கு இவ்வளவு பெரிய பீடிகை போடுற? அப்படிப்பட்ட உண்மை என்ன? முதல்ல சத்தியம். என் மேல ஆணையா, உன் மேல ஆணையா, நீ சொல்றபடி எல்லாம் நடக்கிறேன். அப்படிப்பட்ட உண்மை என்ன சொல்லு. I'm a prostitute. ஆமா, நான் ஒரு விபச்சாரிதான். No, நான் நம்ப மாட்டேன். நீ பொய் சொல்ற. உண்மையத்தான் சொல்றேன். சந்தேகம் இருந்தா இந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரிச்சு பாருங்க. அருந்ததி, என்னதான் பழி வாங்குற உணர்ச்சி இருந்தாலும் முதல் இரவுல உன் கணவன் கிட்ட நீ ஒரு விபச்சாரின்னு சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல, அந்த வெக்கமோ வேதனையோ அவமானமோ அவருக்கு வரணும்னுதான் அப்படி ஒரு பொய்ய சொன்ன. இத தவிர வேற வழியே இல்ல. இப்ப ஞாபகத்து வந்துருச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஹோட்டல்ல ரைடு பண்ணும்போது விபச்சார கேஸ்ல இந்த பொண்ணை நாங்க கைது பண்ணோம். ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த பொண்ணு ஒரு பாமு. என்னடா அது? அட, அதுக்குள்ள போயிட்டான அந்த ஆளு. இப்படித்தான் ரொம்ப பேரு பாதிய விசாரிப்பானுங்க, மீதிய விட்டுருவானுங்க. விசாரிச்சிட்டீங்களா? அப்படி ஒரு அசிங்கமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இப்ப என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்ட? ஒரு சேஃப்டிக்கு தான். எவ்வளவு நாள் தான் அந்த வாழ்க்கை வாழறது? எப்ப பார்த்தாலும் போலீஸ், ரைடு, ஜெயிலு, பெயிலுன்னு ரொம்ப அழுத்து போச்சு. அதனாலதான் எவனாவது இழிச்சவாய வந்து மாட்டிக்குவானா நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்களே வந்து மாட்டிக்கிட்டீங்க, கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டேன். அதை விடுங்க, நம்ம முதலிரவை ஏன் இப்படி பேசியே வீணாக்கணும்? நான் ரெடி. முதலிரவா? உனக்கா? எனக்கு இல்லைங்க, உங்களுக்கு தான். Get lost from here. நான் இப்ப வெளியே போனா முதலிரவிலேயே நம்ம உறவு சரியில்லைன்னு மாமாவுக்கு தெரிஞ்சிடும். அது அவ்வளவு நல்லா இருக்காதுல்ல? அதனால நீங்க கட்டில படுத்துக்கங்க, நான் வேணும்னா. தேவையில்லை.